விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்தை எதிர்பார்க்கவே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கடவுள் ஆசீர்வாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு அவருக்கு நடந்திருக்கு. அவர் இன்னைக்கு பதவியேற்று கிட்டத்தட்ட 2 மாதங்கள் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி அதுக்கு மேல போயிட்டு இருந்தாலும் கூட ஒரு கடவுளே நேரடியா வந்து ஆசீர்வாதம் பண்ணின ஒரு அனுபவத்தை இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு முதல்வர் விஜய். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை பார்த்த தலைமைச் செயலகத்தை சேர்ந்த ஆட்கள், அது மட்டும் இல்லாம அவர் கூட வந்த பவுன்சர், செக்ரட்டரியேட்ல இருக்கிற எல்லாருமே ஆடி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம எல்லாருமே இந்த விஷயத்தை பார்த்து பயந்து இருக்கும்போது அவர் மட்டும் துணிச்சலா போய் அந்த விஷயத்தை எதிர்கொண்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு விஷயங்களா அவருக்கு எல்லாமே பாசிட்டிவா தான் இது வரைக்கும் நடந்துட்டு வருது. 2 வருடங்கள்ல கட்சி ஆரம்பிச்சு கொடிய 6 மாதத்துக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தி இன்னைக்கு அந்த கொடியை தமிழகம் முழுக்க கொண்டுட்டு வர அந்த ஒரு விஷயம் யாரால முடியும்? அது விஜய் சாரால முடிஞ்சிருக்கு. அப்படி அவருக்கு இது எல்லாமே ரொம்பவும் பாசிட்டிவா சக்சஸ்ஃபுல்லா நடக்குது அப்படின்னா அவருக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி விஜய் சார் வந்து கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ள ஆளு. அவருக்கு எம்மதமும் சம்மதம், அது மட்டும் இல்லாம இந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்து மேலேயும் ரொம்பவும் ஒரு மதச்சார்பற்ற தன்மை கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவருக்கு கிடைச்சிருக்கிற இந்த விஷயத்தை பார்த்து சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே அவரை வாழ்த்திக்கிட்டு வராங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 வருடங்களுக்கு முன்னாடி தான் தாவேகா அப்படிங்கிற கட்சியை அவர் ஆரம்பிச்சிருந்தாலும் கூட, ஒருவேளை அவர் இந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றது நமக்கு ஏதாவது ஒரு பாதகமான விளைவை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற பயத்தால அவருக்கு அடுக்கடுக்கான துன்பங்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க எதிர்க்கட்சிகள். அதுல முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுடைய மனைவி மற்றும் அவருடைய விவாகரத்து விஷயத்தை வெளிக்கொண்டு வந்து அந்த பேசுபொருளா ஆக்கினது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரூர்ல நடந்த அந்த மிகவும் துயரமான சம்பவம். அது மட்டும் இல்லாம இன்னும் அடுக்கடுக்கான நிறைய தொல்லைகளை அவங்க கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. ஆனா அந்த விஷயம் தொடர்பா சிபிஐ விசாரணை வரைக்கும் போய் அதை கிளியர் பண்ணி, அது மட்டும் இல்லாம அந்த 40 குடும்பங்களுக்கும் நல்லது அவர் செஞ்சு முடிச்சாலும் கூட அவருக்கு அடுக்கடுக்காக தொல்லைகளை தினமும் தந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க அவர் மேல அன்பு செலுத்துற மக்களுக்கு ஏதாவது செய்யணும், இன்னொரு பக்கம் அவரை வந்து தோக்கடிக்கணும், இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டுட்டு வந்து ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற இந்த எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பக்கம் பதிலடி கொடுத்துக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் இக்கட்டான சூழ்நிலையில அந்த மனுஷன் இப்ப மாட்டிட்டு இருக்காரு. படம் நடிக்கும் போது கூட வருடத்துக்கு 2 படம் தீபாவளி பொங்கலுக்குன்னு அவரை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு இன்னைக்கு அவரை வந்து ஒரு முள்மேட்ல நடக்க வைக்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை இப்ப ரொம்பவும் மோசமா மாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம தான் பண்றது எல்லாமே தன்னுடைய ரசிகர்களுக்காக, தன்னுடைய மக்களுக்காக அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஒரு இடத்துல கூட்டமா இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன ஒரு கூட்டம் அப்படிங்கிறத இறங்கி பார்த்தவரு அங்க ஒரு பாம்பு படமெடுத்து ஆடுறத பார்த்திருக்காரு. எல்லாரும் பயப்பட்டு அச்சத்துல நடுங்கி பயந்து எல்லாரும் ஒதுங்கி இருக்கும்போது அவர் மட்டும் ரொம்பவும் தைரியமா அந்த பாம்பை போய் பார்த்திருக்காரு. அப்போ வரைக்கும் அமைதியா இருந்த பாம்பு அவரை பார்த்த உடனே படம் எடுத்து ரொம்பவும் சீறி ஆடி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரை எதுவுமே பண்ணாம போயிருக்கு. எல்லாருமே இது அவருக்கு ஆசீர்வாதத்தான் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசியிருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்து தான் அவர் கூட வந்த எல்லா ஆட்களுமே ஆடி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் தெரிஞ்ச எல்லாருமே இது கண்டிப்பா கடவுளோட ஆசீர்வாதமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சார் எப்பவுமே கடவுள் நம்பிக்கை உள்ள ஆள். அது மட்டும் இல்லாம அவருக்கு கடவுள் நம்பிக்கையும் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு விஷயத்திலையும் வைக்கிற நம்பிக்கை, பிலீஃப் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அவருக்கு எக்கச்சக்கமா இருக்கு. இதெல்லாம் ரொம்பவும் நல்லதுக்கு தான். கண்டிப்பா கூடிய சீக்கிரம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கள் அவரை பத்தி சொல்லிக்கிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கண்டிப்பா கொடுங்க.